Hi, hello and welcome to Buvistutorials. Previous video la 10th English la sila study tips, question pattern discussion இது மாதிரி பார்த்தோம் இந்த செகண்ட் ரிவிஷன் எக்ஸாமுக்கு. இந்த வீடியோவில் 12th English question pattern எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் எதெல்லாம் ரெஃபர் பண்ணணும், புக் பேக்கில் என்னெல்லாம் பார்க்கணும், கொஞ்சம் ஸ்டடி டிப்ஸோடு இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், போர்ஷன் பார்த்தீங்கன்னா யூனிட் 3, 4 இதில் ஒரு சில விஷயங்கள் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஆஸ் யூஷுவல் 1 to 20 அந்த வெக்காபுலரி ஏரியா பார்த்தீங்கன்னா 1 to 6 சினனிம்ஸ் ஆன்டனிம்ஸ். இது 2 யூனிட்டோட ப்ரோஸ் க்ளாசரி மட்டும் பார்க்காம உங்களுக்கு பேஜ் நம்பர் 71ல் சில மீனிங்ஸும் சில ஆப்போசிட்ஸும் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் கொஷின் அப்படிங்கிறதுனால அதிகபட்சம் உங்களோட புக் பேக் கொஷின்ஸு அப்படியே மேக்ஸிமம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த புக் பேக்கில் உள்ள எல்லா எக்ஸசைஸையும் சரியாக ரெஃபர் பண்ணிட்டோனாலே நம்ம நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மீனிங்ஸ் ஆப்போசிட்ஸ் நிச்சயமாக வரும். ஸோ நாளைக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க. தென் அடுத்து கொஷின் நம்பர் 7 to 20 பொறுத்த வரைக்கும் யூஷுவல் வெக்காபுலரி தான். அது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய பார்க்குறீங்களோ, நிறைய ரெஃபர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அதில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நவுன் ஃப்ரேசஸ், கொஷின் டேக்ஸ், idioms, phrasal verbs, abbreviations. ஸோ இதெல்லாம் பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கேன். இந்த பேஜ் நம்பரை எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அந்த பேஜ் நம்பரில் உள்ள கொஷின்ஸ் அதிகபட்சம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ கிராமர் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வாய்ஸஸ்லேருந்து கேட்டுருவாங்க அண்ட் ரிப்போர்ட் த டயலாக் கேட்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். கண்டிஷனல் கிளாஸஸ், இஃப் கிளாஸஸ் இருக்கும். இஃப் கிளாஸஸ் கேட்கல அப்படின்னா இன்வர்ஷனில் பிகின் வித் வேர், ஷுட், ஹேட் இருக்கு இல்லையா, ஸோ அது கேட்கலாம். இதுக்கான பேஜ் நம்பர் புக்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே பேஜ் நம்பர் 76, 121, 121, 124 கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதை எடுத்து நீங்கள் அங்கே உள்ள எக்ஸசைஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே மேக்ஸிமம் அந்த கொஷின் அப்படியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை தாண்டி ஸ்பாட் த எரர், செமான்டிக் நெட்வொர்க் நான் இங்கே உங்களுக்கு பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தென் யூஷுவல் பப்ளிக் பேட்டர்னில் தான் மித்த எல்லா ஏரியாவும் ஒரு காம்ப்ரிஹென்ஷன் ஏரியாவை எடுத்துக்கோங்க. பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3rd யூனிட் பேராகிராஃப் நான் அந்த லிங்க் நான் தரேன். டாப்பர்ஸு, ஆவரேஜ் லேர்னர்ஸ், ஸ்லோ லேர்னர்ஸ், ஸோ எப்படி எழுதணும், ஃபுல் மார்க் எப்படி எழுதினா கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ யூனிட் 3 ப்ரோஸ் பேராகிராஃப் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து போயம் பேரா பொறுத்த வரைக்கும் யூனிட் 3 மட்டும் படிங்க. யூலிசஸ் கூட வேண்டாம். ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ் மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. பட் யூலிசஸ்லேருந்து இஆர்சி அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ்லாம் வரும்னால அதையும் நீங்கள் தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. தென் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எது இதில் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கையும் டெஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் லைட்டாக அந்த 3rd யூனிட் 4th யூனிட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எங்கெங்கே இருக்குங்கிறதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சப்ளிமெண்ட்ரி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இல்லை, நமக்கு ஒரே ஒரு சப்ளிமெண்ட்ரி தான், மிட் நைட் விசிட்டு. ஸோ அந்த ஒன்று தான் கேட்பாங்க, நீங்கள் அதை தரவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேயா, ஸோ இதை தாண்டி சம்மரி ரைட்டிங் இருக்கும், லெட்டர் ரைட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கேட்கலாம் ரெஸ்பாண்ட் பண்ண சொல்லி. அப்படி இல்லைன்னா நார்மல் லெட்டர் ரைட்டிங் கேட்கலாம். ஸோ எல்லாமே ஒரு மாடல் கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி எழுதணும், இதெல்லாம் சில டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஒரு பேப்பரை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், இங்கிலீஷ் பேப்பரை அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். சாம்பிள் எக்ஸாம் பேப்பரை உங்களுக்கு ஷோ பண்ணியே இப்படி தான் எழுதணும், அப்படின்னா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டெஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் சூப்பராக பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் அசால்ட்டாக எடுத்துட வேண்டாம். நான் 4th வேவுங்கிற ஒரு டாக் போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அஷ்யூம் பண்ண முடியாது. ஸோ இந்த எக்ஸாமையும் ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாமில் எப்படி நீங்கள் எஃபோர்ட் போட்டு படிச்சிங்களோ அதே மாதிரியே படிங்க. கொஷின் லீக் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. அதை தூக்கி போட்டுட்டு உண்மையாகவே ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக எக்ஸாம் எழுதுங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.